ட்ரேடர்ஸ் பாயிண்ட் அன்பர்களுக்கு சிறப்பு வணக்கம். நம்ம இங்கே ஒரு டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம இங்கே பேசக்கூடியது எல்லாமே தகவலா மாத்திரமே பார்க்கப்படணும். இது நடக்கும், இது நடக்காதுன்னு சொல்லிட்டு நம்ம எந்த கருத்தையும் வலியுறுத்துறது கிடையாது. இது யாருக்கும் முதலீடு சம்மந்தமா கொடுக்கப்படும் ஆலோசனையும் கிடையாது. பங்குகள வாங்கவோ, விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படுறதில்ல. எல்லா தொழில்லயும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க்க புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட நம்ம தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லாயிருக்கும். நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். நண்பர்களே, நமக்கு வந்து நெறைய ஸ்ட்ராட்டஜி இருக்கு, ஸ்டாக்ஸ்லாம் பிக் பண்றதுக்கு. அந்த வகையில இப்ப நம்ம வந்து இந்த இப்ப இருக்கக்கூடிய கண்டிஷனுக்கு எந்த ஸ்ட்ராட்டஜிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது. ஒண்ணு வந்து மொமெண்டம் ஸ்ட்ராட்டஜி அது தனியா இருக்கும். ஆனா, அந்த ஓவராலா ஜென்ரலா நம்ம பார்க்கறதுக்கு இண்டிசஸோட ஸ்ட்ராட்டஜி வந்து நம்ம யூஸ் பண்ணா என்ன அப்படின்னு எனக்கு நேத்து நைட்டு தோணுச்சு. அதுதான் இப்ப நம்ம ஃபர்ஸ்ட்டு இண்டிசஸ் ஸ்ட்ராட்டஜில முக்கியமான இண்டஸ்ட்ரி எதெல்லாம் பிக்கப் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கோ, இந்த இண்டஸ்ட்ரீஸ்லாம் நம்ம செக் பண்ணுவோம். ஒவ்வொன்னையும் செக் பண்ணுவோம். அதில எதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ, அத நம்ம பார்த்துக்கலாம். இப்ப நிஃப்டி 50 ஃபர்ஸ்ட் எடுத்து வச்சிருக்கிறோம். இந்த நிஃப்டி 50ய வந்து நான் வந்து இப்ப என்ன பண்ணியிருக்கிறேன்னா, 1 மந்த் வியூல போட்டுட்டு, இதோட ட்ரெண்ட் பேஸ்டு ஃபிபனாக்கி போட்டேன். இந்த ட்ரெண்ட் பேஸ்டு ஃபிபனாசி போடும்போது 4.236ங்கிறது 25,072க்கு வருது. ஸோ, இப்ப இதோட இந்த சைக்கிள் முடியுதுன்னு வச்சுக்குவோம். இதுதான் கணக்கு. இப்ப நமக்கு எங்க இருக்கு? இ இ 21,771ல நேத்திக்கு வரைக்கும் க்ளோஸ் ஆயிருக்கு. இப்ப இவன் அடிச்சு இப்படியே மேல ஏறலாம். மேல ஏறி 25,000 கொண்டு வரலாம். இல்லாட்டி இதுக்குள்ளேயே ஒரு வாலடைல் கொண்டு வந்துட்டு இந்த மார்ச் மாசம் இறக்குறேன் அப்படின்னு சொல்லி வந்தான்னா, இப்போ வந்து இந்த பிவோட் பாயிண்ட் இருக்கு. 20,243ல வந்து 20,120ல இந்த பிவோட் பாயிண்ட் இருக்கு. இந்த பிவோட் பாயிண்ட்ட உடைச்சு, இதே மாதிரியே கீழ கொண்டு வரான்னு வச்சுக்கங்களேன், இது எங்க வருதுன்னு பார்ப்போம். இது பார்த்தோம் அப்படின்னு சொன்னா 2020 பிப்ரவரி. இதே மாரியே கரெக்ட்டா வந்து அந்த பிப்ரவரி மாசத்துக்கு மந்த்லி வியூங்கிறதுனால பிப்ரவரிக்குன்னு தெரியும். இந்த இடத்துல பார்ப்போம். இது வந்து ஏப்ரலுக்குள்ள வந்துருச்சு. ஜனவரி, பிப்ரவரி இந்த சைடு ஏப்ரலுக்கு வரைக்கும் வந்துட்டு, அப்புறம் வந்து திருப்பி ஏப்ரல் மாசத்துக்கே மூவ் ஆயிருச்சு. இது கொஞ்சம் பெருசுபடுத்திக்குவோம். இங்க வந்து பார்த்தோம்னா மே. இது வந்து மார்ச். மார்ச் மாசத்துக்கு வந்துட்டு இங்க வந்துருச்சு. இத நம்ம கணக்கிலேயே எடுக்க முடியாது. இது அப்படியே கன்டினியூயிங் ட்ரெண்ட் ஆயிருச்சு. இப்ப இத மாதிரி வரப்போதா, இல்லாட்டி இத மாதிரி வரப்போதான்னு தெரியல. பட் எனிவே என்ன செய்றாய்ங்க, இந்த ஜனவரி மாசத்துக்கு பிறகு இப்படி இருந்தாய்ங்க அப்படின்னு சொன்னாக்க, திருப்பி இந்த பிவோட் பாயிண்ட்ட இந்த பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல்ல பிவோட் பாயிண்ட்ட டச் பண்ணிட்டு திருப்பி மேல ஏறுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு, இந்த 2 பாத்லேருந்து நம்மளால புரிஞ்சுக்க முடிஞ்சுச்சு. இது 22. 23ல என்ன பண்ணியிருக்கிறான் பாருங்களேன். இங்க பாருங்க. டிசம்பர் மாசம் அப்படியே வச்சுட்டானா, ஜனவரி மாசத்துக்கு கீழ அப்படி இறங்க ஆரம்பிச்சானா, பிப்ரவரி அதே மாரி வந்துட்டானா, மார்ச் அத மாரி வந்துட்டு மேல ஏறுது. அப்ப இந்த 3 வருஷத்தோட பிஹேவியர நம்ம மேட்ச் பண்ணும்போது, பிப்ரவரி, மார்ச் வரும்போது, இவன் இந்த பிவோட் பாயிண்ட்ட தொடுறான் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட்டு அ அசம்ப்ஷன். ஃபர்ஸ்ட்டு வந்து இது வந்து அ அ இது நமக்கு வந்து ஹைப்போதசிஸ் வந்து ட்ரூ ஆகுது. 2வது என்ன ஹைப்போதசிஸ் நம்ம வைக்கிறோம், பிவோட் பாயிண்ட்ட காட்டிலும் கீழ இறங்க போறானா, இல்ல பிவோட் பாயிண்டோடயே பிவோட் பாயிண்ட்ட கொஞ்சமா ஒரு ஃபால்ஸ் பிரேக் அவுட் குடுத்துட்டு மேல ஏறப் போறானா, இல்ல பிவோட் பாயிண்டோடயே அப்படியே கன்டினியூயிங் ட்ரெண்டா ஏறப் போறானா? இது 3வது ஹைப்போதசிஸ். இப்ப 2வது ஹைப்போதசிஸ். இப்ப எப்ப இவன் பிவோட் பாயிண்டோட வரான் அப்படின்னு சொன்னாக்க, கன்டினியூஸா வந்து இந்த மாதிரி வந்து ரொம்ப நெருக்கமான பிவோட் பாயிண்ட் வந்துச்சு அப்படின்னு சொன்னா, இவன் பிவோட் பாயிண்ட்ட உடைச்சு கீழ இறங்குறான். இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா, இந்த பிவோட் பாயிண்ட் நெக்ஸ்ட் இயர் தான் வந்திருக்கும். இந்த பிவோட் பாயிண்ட் டிஸ்டன்ஸ் கூட இருக்கு. அதனால ஒரு ஃபால்ஸ் பிரேக் அவுட் குடுத்துட்டு மேல போயிட்டு, இது அப்படியே கன்டினியூயிங் ட்ரெண்டா போயிருக்கிறான். ஸோ, இப்ப 2ண்ட் ஹைப்போதசிஸ் ஆன பிவோட் பாயிண்ட்ட பிரேக் பண்றதுக்கான லாஜிக் வந்து நமக்கு ட்ரூ ஆகல. சரி. இந்த இடத்துல பார்ப்போம். அ இந்த இந்த இப்ப நம்ம வந்து பீரியட எக்ஸ்டெண்ட் பண்றோம். எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு, இங்க பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க, பிவோட் பாயிண்டோடயே டிராவல் ஆகும்போது,
இவன் ஒரு ஃபால்ஸ் பிரேக் அவுட் குடுத்துட்டு, அடுத்த பிவோட் பாயிண்ட்ல ஒரு புல் பேக் எடுத்துட்டு மேல ஏறி இருக்கிறான். இது ஒரு பார்ட். சரி. இந்த இடத்துலயும் நமக்கு மேட்ச் ஆகல. வேற எங்கேயும் எனக்கு மேட்ச் ஆகுற மாரியும் தெரியல. அப்ப ஒரு ஒரு ஹைப்போதீசிஸ் தான் நமக்கு வந்து ஃபிட் ஆயிருக்கு. என்னன்னாக்க, இந்த ஜனவரி, பிப்ரவரி, மார்ச்ச ஒட்டி வரும்போது, பிவோட் பாயிண்ட் வரைக்கும் இறங்குறான் அப்படிங்கிற ஹைப்போதீசிஸ் வந்து ட்ரூ ஆயிருக்கு. இங்க பார்த்தீங்களா? இப்ப இந்த பீரியட கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணோம்னா, 2016லயும் அது மாரி நடந்திருக்கு. 2017லயும் அது மாரி நடந்திருக்கு. 2018லயும் அது மாரி நடந்திருக்கு. 2019லயும் அதே மாரி தான் நடந்திருக்கு. 2020 இங்கேருந்து ஆரம்பிச்சிருச்சு. ஸோ, அப்ப இந்த இடத்துலேருந்து ஆரம்பிச்ச கிட்டத்தட்ட 2016லேருந்து நம்ம ஆரம்பிச்சோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க, 2016லேருந்து அவனோட பிஹேவியர் வந்து இந்த பிப்ரவரி, மார்ச் மாசத்த ஒட்டி வரும்போது, பிவோட் பாயிண்ட் வரைக்கும் இறங்குறான். அத பிரேக் அவுட் பண்றானா, இல்லையாங்கிறது செகண்ட் ஹைப்போதீசிஸ் நமக்கு ட்ரூ ஆகல. சரி, செகண்ட் ஹைப்போதீசிஸ வேற மாரி எக்ஸ்டெண்ட் பண்ணி பார்ப்போம். இது 2020. அப்ப இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்கிறான்? இங்க வந்து பிவோட் பாயிண்ட்ட எங்கேயுமே வந்து பிவோட் பாயிண்ட்ட இங்க கட் பண்ணியிருக்கிறான். 2011. அதுக்கு அடுத்து பிவோட் பாயிண்ட்ட வந்து பெருசா வந்து டவுன் ட்ரெண்ட்ல கட் பண்ணல. இது ஃபால்ஸ் பிரேக் அவுட். இது ஃபால்ஸ் பிரேக் அவுட்ட அப்படியே சின்னமா மேல ஏறிட்டான். இதிலிருந்து எடுத்துக்குவோம். 16லிருந்து 4வது வருஷம் வரும்போது பிவோட் பாயிண்ட்ட கட் பண்றான். பிவோட் பாயிண்ட்ட கட் பண்ணி கீழ இறங்குறான். அது வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க, எங்க கட் பண்றானோ அதிலிருந்து 2 பிவோட் பாயிண்ட் கீழ இறங்குறான். அப்படி 2 பிவோட் பாயிண்ட் கீழ இறங்குறாங்கங்கும்போது, இந்த இது வந்து இந்த ஹைப்போதீசிஸ் ட்ரூ ஆகுதுன்னு வச்சுக்குவோமே. அப்படி ட்ரூ ஆகுதுன்னா, இது 2020, இது 2024. அப்ப இந்த பிவோட் பாயிண்ட்ட கட் பண்ணி கீழ வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. 2 பிவோட் பாயிண்ட்ட கட் பண்ணி கீழ இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த ஹைப்போதீசிஸ் ட்ரூ ஆகுதா இல்லையான்னு பார்ப்போம். எனிவே, ஃபர்ஸ்ட் ஹைப்போதீசிஸ் ட்ரூ ஆயிருக்கு. என்ன அப்படின்னு சொன்னாக்க, நமக்கு வந்து பிவோட் பாயிண்ட்ட வந்து பிப்ரவரி, மார்ச்ச ஒட்டி இவங்க தொடுறாங்க, இல்லாட்டி கட் பண்றாங்க. அப்படிங்கிற ஹைப்போதீசிஸ் ப்ரூவ் ஆயிருக்கு. செகண்ட் ஹைப்போதீசிஸ் ஆன எவ்ரி 4 இயர்ஸ் பிவோட் பாயிண்ட்ட பிரேக் பண்ணிட்டு கீழ ஒரு டவுன் ட்ரெண்ட் குடுத்துட்டு மேல ஏறுறான். அப்படிங்கிறது செகண்ட் ஹைப்போதீசிஸ். அது நமக்கு இப்ப வரைக்கும் ட்ரூ ஆகல. இதுவரைக்கும் புரிஞ்சிருச்சா? சரி. இந்த ட்ரெண்ட் பேஸ்ல வரும்போது ஒரு சைக்கிள் வந்து மேல நமக்கு எண்ட் ஆகுறது வந்து 25,000த்துல தான் எண்ட் ஆகுது. அப்ப இதுவரைக்கும் ஒரு பொட்டன்ஷியல் இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். இப்ப பிப்ரவரி, மார்ச்ச ஒட்டி பிவோட் பாயிண்ட் கிட்டக்க இறங்குது, இல்லாட்டி அத பிரேக் பண்ணுது. 4த் இயர்ல எவ்ரி 4த் இயர் இந்த மாரி வருதுங்கிற ஹைப்போதீசிஸ் வச்சோம் அப்படின்னு சொன்னா, இது இங்க வரைக்குமோ இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத ஒரு புரிதலோட வச்சுக்குவோம். இவ்வளோ தூரம் கூட இறங்குதாங்கிறத பார்த்துட்டு ஒரு புரிதலோட வச்சுக்குவோம். அப்படி வந்துச்சுன்னா, இங்கேருந்து டர்ன் ஆகி அவன் வந்து அந்த டயத்துக்குள்ள இந்த சைக்கிள கம்ப்ளீட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஒரு அசம்ப்ஷன் வச்சுக்கிறோம். சரி. இந்த இடத்துல நமக்கு எந்தெந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் நமக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத பார்க்கும்போது, நம்ம நிஃப்டி 50யோட வெயிட்டேஜ் எடுக்கிறோம். நிஃப்டி 50யோட வெயிட்டேஜ் வந்து பார்த்தோம்னா, HDFC பேங்க். இதுல நம்ம ஒரு இன்ஃபரன்ஸு இதோட இப்படியே திரும்பிட்டான்னு வச்சுக்குவோம். எங்க கிட்டத்தட்ட ஒரு 20,000லிருந்து அப்படியே திரும்புறான்னு வச்சுக்கோங்களேன். ஒரு அ ம ம 4,000 பாயிண்ட் 4,500 பாயிண்ட் கிட்டக்க திரும்புறான்னாக்க, ஹை வெயிட்டேஜ் இருக்கக்கூடிய கம்பெனிஸ் எல்லாம் மேல தூக்கிட்டு போணும். அப்ப ஹை வெயிட்டேஜ் இருக்கக்கூடிய கம்பெனிஸ் வந்து HDFC பேங்க், ரிலையன்ஸ், ICICI, இன்ஃபோசிஸ் இது வரைக்கும் எபோவ் 5% வெயிட்டேஜ் இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு 4% வெயிட்டேஜ் வந்து ஐடிசி, டிசிஎஸ், எல்&டி இருக்கு. அதுக்கப்புறம் 3% வெயிட்டேஜ் ஒண்ணே ஒண்ணு ஆக்சிஸ் பேங்க் இருக்கு. அப்ப நம்ம வந்து எபோவ் 2.5 வச்சு ஆவரேஜா வச்சுக்குவோம். அப்படி எபோவ் 2.5 ஆவரேஜா வச்சுக்கிட்டோம்னாக்க, அ இது வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வரைக்கும் வருது. இப்படி ஒரு கணக்கு.
இதுக்கப்புறம் போன வருஷம் ஏறாத ஸ்டாக்ல இந்த வருஷம் ஏறுறதுக்கு வாய்ப்பா இருக்கான்னா, அதோட பிஇ ரேஷியோ செக் பண்ணிட்டு தான் நம்ம கொண்டு போணும். அப்ப இண்டிவிஜுவலா நம்ம ஒவ்வொரு ஸ்டாக்கையும் எடுத்து போட்டுட்டு, எதெல்லாம் பிஇ ரேஷியோ நமக்கு வந்து மேல இல்லாம அந்த சீலிங் பாயிண்ட்டுன்னு நம்மளுடைய அசம்ப்ஷன்ல 25ல இருக்கோ, 25க்கு லெஸ் தென் 25 இருக்கோ, அந்தந்த ஸ்டாக்ஸ்லாம் எடுத்துட்டு போணும். இது கீழ இறங்கும்போது எவ்வளவு அடி வாங்குறானோ, அந்த இடத்துலேருந்து எடுத்துட்டு போறோம். எவன்லாம் அந்த 25 மேட்ச் பண்ணிட்டானோ, அவன் திருப்பி கரெக்ஷன் வரைக்கும் தான் போவானே தவிர்த்து, அத பிரேக் பண்ணி போவாங்கிறதுக்கான வாய்ப்பில்ல. அங்கே 25ங்கிறது செக்டாரோடையும் மேட்ச் பண்ணும். 25ங்கிறது நம்மளுடைய அசம்ப்ஷனாவும் வச்சுக்கிறோம். நம்மளுடைய சீலிங் பாயிண்ட்டா வச்சுக்கிறோம். ஸோ, அப்ப இத பேஸ் பண்ணி இந்த ஸ்டாக்ஸ நம்ம அனலைஸ் பண்ணி பார்ப்போம். எவ்வளோ தூரம் சரியா வருது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணுவோம். எவன்லாம் டச் பண்ணிட்டானோ அவனெல்லாம் மறந்துருவோம். எவன்லாம் டச் பண்ணலையோ அவன நம்ம பிடிச்சு தொங்குறதுக்கான ஒரு அ இத வந்து நம்ம ஒரு டார்கெட் செட் பண்ணிக்கலாம். இல்லாட்டி அப்ஜெக்டிவ் செட் பண்ணிக்கலாம். இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா நமக்கு ரொம்ப சந்தோஷம் தான். நன்றி நண்பர்களே.